கைஸ், இன்னைக்கு நாம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்போட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். பாங்ஸுவையும் டேரக்டர் ஜோவையும் கன்வின்ஸ் பண்றதுக்காக ஒரு ட்ரிப் பிளான் பண்றாங்க. அதே மாதிரி பாங்ஸுவும் சோஜனும் டேட்டிங் பண்ணாங்க அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அப்படி ட்ரிப்புக்கு கிளம்பிட்டாங்க. யாரெல்லாம் போறா அப்படின்னா, இந்த சீஃப் டேரக்டர் இருக்கார்ல, லயனஸோட ஃபியான்சி, அவரு, டேரக்டர் ஜோ, பாங்ஸு, சோஜின், லயனஸ், இவங்க 5 பேர் தான் கார்ல போயிட்டு இருக்காங்க. இந்த டேரக்டர் ஜோக்கு கார் ஓட்டுறதுனாலே பிடிக்காதான். சீஃப் டேரக்டர் தான் இப்போ கார் ஓட்டிட்டு இருக்காரு. பின்னாடி லயனஸ், பாங்ஸு, சோஜின் 3 பேர் உட்காந்துருக்காங்க. இடிச்சு பிடிச்சுதான் உட்காந்துருக்காங்க. முடியல. சீஃப் டைரக்டரும் டேரக்டர் ஜோ கிட்ட கொஞ்ச நேரம் நீ பாங்ஸுவை மாத்தி விட, பின்னாடி உட்கார அப்படின்னு சொல்ல, இல்லப்பா பின்னால என்னால உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி பாங்ஸு கஷ்டப்பட்டு இருக்க ஒரு வழியா அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு வில்லா மாதிரி இருக்கு, அங்கதான் வந்திருக்காங்க. அநேகமா இது சீஃப் டைரக்டரோட இடம் தான் நினைக்கிறேன். வீடெல்லாம் நல்லா பெருசா தான் இருக்கு. சோஜின் கிட்டையும் பாங்ஸு கிட்டையும் மேல ஒரு ரூம் இருக்கு, அங்க நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, ரெண்டு முழிக்குதுங்க, ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணவா அப்படின்னு. இந்த டேரக்டர் ஜோ நைஸா சிரிக்கிறான். இந்த டேரக்டர் ஜோக்கு என்னமோ தெரிஞ்சிருக்குப்பா. சோஜனும் பாங்ஸும் மேல போனோடனே அந்த சீஃப் டைரக்டர் வந்து ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கான்னு கேட்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பெட் எல்லாம் கூட பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீஃப் டைரக்டர் கீழே பார்பிக்யூ பார்ட்டி நடக்குது, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் இந்த கேட்டோட ரெஸ்டாரண்ட்ல தான் காட்டுறாங்க. அங்க அந்த கேட்டும் ஃபாக்ஸும் உட்காந்து பேசிட்டு இருக்குதுங்க. இந்த கேட் இருந்துட்டு, நம்ம சூப்பரான ஸ்டோரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், கண்டிப்பா அவங்க டேட்டிங் பண்றாங்க நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த கேட் வில்லத்தனமா யோசிச்சுட்டு ஒருவேளை எல்லாம் நல்லா போயிருமோ அப்படின்னுது. அப்புறம் 2 பேரும் வில்லத்தனமா பாத்துக்குதுங்க. உடனே இந்த ஃபாக்ஸ் அவளோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கார் எடுத்துட்டு உடனே இந்த இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு திரும்ப டேரக்டர் ஜோக்கு கால் பண்ணி அப்படி கியூட்டா பேசுற மாதிரி பேசி அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கறந்துடுறா. நாங்க லயனஸ்க்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வைக்கலான்னு இருக்கோம், சர்ப்ரைஸா பண்ண போறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கா. அந்த டேரக்டர் ஜோக்கு தான் குட்டையை குழப்பறது பிடிக்குமே, அந்த ஆளு எங்க என்னன்னு சொல்லிட்டான் போல. இப்ப அங்க பாங்ஸு தான் கிரில் பண்ணிட்டு இருக்கான், கூட சோஜனும் நின்னுட்டு இருக்கா. அவ வந்துட்டு, நீ தானே கீழே படுப்ப, நான் பெட்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பாங்ஸு அதெல்லாம் இல்ல, நான் பெட்ல படுத்துக்கிறேன் அப்படின்றான். இப்ப 2 பேரும் வேற வழியே இல்லாம ராக் பேப்பர் சிசர் விளையாடுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பெட்ல படுக்கணும் அப்படின்னு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை வாட்டி விளையாண்டாலும் 2 பேரும் சேமா வைக்கிறாங்க. சரி, திரும்ப 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 அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்க அங்க அந்த டேரக்டர் ஜோ வந்துடுறான். அவனுக்கு நல்லாவே புரியுது இதுங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் தான், லவ்வர்ஸ் நம்மளை நடிச்சு ஏமாத்திட்டு இருக்குதுங்க அப்படின்னு. அப்படியே நக்கலா வர சிரிச்சு அதை பார்த்துட்டே இருக்கான். இப்ப அப்படியே அந்த கேட்டு ஃபாக்ஸ் என்ன பண்ணுதுங்கன்னு பார்த்தா, அதுங்க இந்த ஃபாக்ஸோட மேனேஜர் கிட்ட காரை வாங்கிட்டு நேரா அந்த வில்லாக்கு தான் வந்துட்டு இருக்குதுங்க. கேட்லாம் பயங்கர ஸ்பீடா கார் ஓட்டிட்டு இருக்கு. அது ஏதோ சின்ன வயசுல ரேசராலாம் வந்திருக்கான், பைக்லாம் சூப்பரா ஓட்டுமா. இப்ப அப்படி இந்த வில்லாக்கு வந்தா டேரக்டர் ஜோ பாங்ஸு கிரில் பண்ற இடத்துல வந்து நின்று, என்ன பண்ணிட்டு இருக்க, புகையா வந்துட்டு இருக்கு, உனக்கு ஒழுங்கா பண்ண தெரியாத நகல் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. ஆமா என்ன அவன் பேசுற, என்ன நான் உன்னோட பெரிய பையன் அப்படின்னு சொல்றான். 2க்கும் முட்டிக்க ஆரம்பிக்குது. எனக்கு 35 வயசு அப்படின்னு டேரக்டர் ஜோ சொல்ல, பாங்ஸு உடனே எனக்கு 36 வயசு, இந்த அவன் பேசாம அங்க போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்ல, டக்குன்னு இந்த டேரக்டர் ஜோ கையில லைட்டா சூடு பட்டுருச்சு. உனக்கு ஒரு மெச்சூரிட்டியே இல்லையா அப்படின்னும் போது பாங்ஸு தெரியாம தான் பட்டுச்சு, நீ பேசாம போய் உட்காரு அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சமாவது உண்மையா இருக்க பாரு, அட்லீஸ்ட் உன் வயசை கூட நீ உண்மையா சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஜோ முறைச்சிட்டு நிக்கான். எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அந்த இடம் சூடு ஆயிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்நேரம் அங்க ஃபாக்ஸும் கேட்டும் கார்ல வந்து நிக்குதுங்க. பாங்ஸு, சோஜின், லயனஸ்லாம் செம்ம அதிர்ச்சி. அதுங்க 2 சர்ப்ரைஸ் அப்படின்னு பல்ல காட்ட டேரக்டர் ஜோ வித்தியாசமா சிரிக்கிறான். சோஜனுக்கும் லயனஸ்க்கும் தான் ஷாக் தாங்கல. இப்ப அப்படி நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் டின்னர் டேபிள்ல உட்காந்து லயனஸ்க்கும் அவ ஃபியான்சிக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சியர்ஸ் சொல்லிட்டு இருக்க லயனஸோட ஃபியான்சி ஃபாக்ஸ் கிட்ட, ஸ்கூல்ல லயனஸ் எப்படி இருப்பா அப்படின்னு கேக்குறாரு. ஏன் அப்படின்னா, லயனஸும் ஃபாக்ஸும் ஒன்னா படிச்சவங்கன்னு சும்மா போய் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை வச்சுதான் கேக்குறாரு. அதுக்கு ஃபாக்ஸும், அவ ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் ரோல் மாடலா இருப்பா அப்படின்னு பிட்டு போட ஆரம்பிக்க, டேரக்டர் ஜோ ஃபாக்ஸை பார்த்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. நான் ஒரு ஏஜென்சில ட்ரெயினியா இருக்கேன், அது மட்டும் இல்ல நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கா. நீ உட்கார் அப்படின்னு லைனஸ் உட்கார வச்சதுக்கு அப்புறம், ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், ஒரு என்டர்டெய்னர், நீங்க 2 பேரும் எப்படி இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்க முடியும் அப்படின்னு கேக்குறான். எல்லாரும் பேபான்னு முழிக்குதுங்க. உடனே இந்த கேட் இருந்துட்டு, ஒரு வேளை 2 பேருக்கும் ஒரே பையனை பிடிச்சிருந்திருக்கலாம், அவனுக்காக மொழியை பிடிச்சலாம் இழுத்து சண்டை போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சீஃப் டைரக்டர் கேட்டுட்டு, யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டா, அது உங்களுக்கு கூட தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னு சொல்றா. எல்லாருக்குமே ஷாக்கு. ஐயோ உண்மையை போட்டு உடைச்சிருவா போலயே, என்னடா இது இப்படி பேசுறாளே அப்படின்னு. அப்புறம் அந்த கேட் இருந்துட்டு சிரிச்சுட்டே ஒரு ஹீரோட பேரை சொல்லுது. லயனஸும், ஆமா அவன் ரொம்ப அழகா இருப்பான் அப்படின்னு சொல்ல, இந்த டேரக்டர் ஜோ இருந்துட்டு, எந்த வருஷம் நீங்க படிச்ச டைம்லாம் அந்த ஆக்டர் ஆக்டிங்கே வந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல, எல்லாருக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல, வில்லி பிதிங்கி போய் உட்கார்ந்துருக்குதுங்க. அப்புறம் இந்த ஃபாக்ஸ் தான் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு லயனஸை பார்த்து சொல்லி கொஞ்சம் பேச்ச மாத்துது. லயனஸ்க்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இதை அந்த டேரக்டர் ஜோ நோட் பண்ண தான் செய்யறான். இப்ப அப்படியே பாங்ஸு பக்கமும் சோஜன் பக்கமும் திரும்பி, நான் உங்களை பத்தி
பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ இந்த ஃபாக்ஸ் சும்மா இல்லாம அவங்க 2 பேரும் ஜேஜுல மீட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்ல லயனஸும் ஜேஜு ஜேஜு அப்படின்னு சிரிச்சுட்டே எடுத்து கொடுக்குது. பாங்சு திணறிக்கிட்டே சோஜின் நடந்து போயிட்டு இருந்தா அப்போ வழி மாறிட்டா நான் அந்த பக்கம் அப்படின்னு சொல்ல சோஜின் உடனே நான் தான் அதுக்கப்புறம் அவன் வரும்போது நான் அவன்கிட்ட வழி கேட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த டேரக்டர் ஜோ உடனே டிராப் பண்ணா இவ்வளவு தருவியா அப்படின்னு கேட்டானா அப்படின்றான். இந்த டயலாக் கூட ஒரு படத்துல இருக்கும் தானே. என்ன படம் இது என்ன படாதுன்னு 2-3 படம் சொல்றான். இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. சரி உங்க ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்லுங்க, கண்டிப்பா அது நடந்திருக்கும் தானே, அது எப்போ அப்படின்னு சொல்ல சீஃப் டைரக்டரும் கொஞ்சம் நிறுத்து போதும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த டேரக்டர் ஜோ நக்கலா பார்க்க பாங்சு ஒன்னு பேச ஆரம்பிக்கிறான். பாங்சு சோஜனும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கல்ல ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அப்ப மீட் பண்ணிக்கிட்டாங்கல்ல அந்த இடத்த சொல்றான். 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க 2 பேருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஒரு கட்டத்துல எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவ வேலைன்னு போக ஆரம்பிச்சா. அப்போ எங்களுக்கு போன்ல பேசுறது கூட பெரிய விஷயமா ஆயிப்போச்சு. எங்க 2 பேர் பாதையும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா பாங்சுக்கும் சோஜனை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாங்சு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு போல. அந்த டைம்ல தான் அவன் சோஜனை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு தோணுது நம்ம சோஜனை லவ் பண்றோம் போல அப்படின்னு. சரி அவகிட்டே போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா அவ கால் அட்டன் பண்ணவே இல்லை. அப்புறம் நேராவே அவளை போய் பார்த்துடலான்னு தேடி போறான். 2 மணி நேரம் டிராவல் பண்ணி அவ முகத்தையாவது பார்த்துடலான்னு போயிருக்கான். ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவளை பார்க்கவும் செஞ்சுட்டான். அவளோட டீம் மெம்பர்ஸ் கூட டின்னர் பார்ட்டிக்கு வந்திருப்பா போல. ரொம்ப ஜாலியா இருக்கா. இவன் வெளியில கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவளுக்கு கை காட்ட அவளை திரும்ப கை காட்டுறா. இவனுக்கு தான் கை காட்டுறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் இவன். ஆனா அவ போன் எடுத்து பேசிட்டே வெளியில வர்றா. இவனும் அவன் கிட்ட தான் வரான் அப்படின்னு ஆர்வமா இருக்க வெளியில ஒரு ஆளை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கா. அப்புறம் அந்த ஆளை கூட்டிட்டு அவ பாட்டு போயிட்டா. இவன் பக்கத்துல தான் நிக்கிறான். ஆனா அவ பார்க்கவே இல்ல. இவனுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. அப்புறம் அவ உள்ள போய் சரக்கு அடிச்சு சந்தோஷமா இருக்க இவன் சோகமா அவளை பார்த்துட்டே நிக்கிறான். போயிடலாமா அப்படின்னு பாக்குறான். இதே டைம்ல அங்க கரண்ட்ல எல்லாருமே இந்த கதையை ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த சீஃப் டைரக்டரும் அப்படியே போயிட்டீங்களா அப்படின்னு கேட்க டைரக்டர் ஜோ வந்துட்டு அதை எப்படி அவன் அப்படியே போயிருப்பான், அப்படியே போயிருந்தா அவன் ஆம்பளே இல்லை அப்படின்னு சொல்ல பாங்சு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிருந்தேன்னா அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போம். ஆனா நான் எதை பத்தியுமே யோசிக்கல. உள்ள போனேன், சோஜன் என்ன பார்த்தா, நானும் எதுவும் பேசல, சோஜனும் எதுவும் பேசல. அப்பதான் நாங்க ஃபர்ஸ்டா கிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆக்சுவலா உண்மையா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா உள்ள போக பார்த்திருப்பான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டான். சோஜனே என்ன திடீர்னு பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இந்த டைரக்டர் ஜோ விடாம எப்படி கிஸ் பண்ணீங்க, இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு இருக்க, இல்ல இப்படி அப்படின்னு சொல்லி சோஜனோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகிறான். அந்த டைம்ல அவனோட ஃபேஸை பார்த்தா அவன் நிஜமாவே சோஜனை லவ் பண்ணான்றது அப்பட்டமா தெரியுது. இது கேட்டு ஃபாக்ஸ் லயனஸ் எல்லாருக்குமே புரியுது. எல்லாருமே ஒரு வித சோகமான பார்வையில் அவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்க மாதிரி தான் இருக்கு சோஜனை லவ் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயம். அப்படி கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போயிட்டான். சோஜன் என்ன பண்றதுல பேபான் முடிச்சிட்டு இருக்கா. அப்ப ஃபாக்ஸ் தெரியாம கையில இருந்த டம்ளரை கீழே போட்டா. அப்புறம் தான் எல்லாருமே நிதானத்துக்கு வராங்க. சாரி தெரியாம விழுந்துருச்சு கை தவறி அப்படின்னு சொல்ல டைரக்டர் ஜோ வேணும்னு தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறான். இப்ப சோஜனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஞ்சி போயிடுறா. இப்ப அப்படி ரூம்ல சோஜன் குளிக்கலான்னு உள்ள போயிட்டா போல. பாங்சு தனியா உட்காந்துட்டு என்னடா இது இப்படி பண்ணிட்டமேன்னு சொல்லி நொந்துட்டு இருக்கான். இப்ப சோஜனை பார்த்தா அவ பாத்ரூம்குள்ள நின்று அவன் கிஸ் பண்ற மாதிரி வந்தான்ல அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா சுதாரிச்சு சேச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வெளியில போவோம் அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணிட்டு இருக்க இந்த ஃபாக்ஸை பார்த்தா பாங்சுவை தேடி ரூமுக்கு வருது. அந்நேரம் பாங்சு உள்ள இல்ல வெளியில போயிட்டான் போல அப்படின்னு சொல்லி கிளம்ப பாக்குறா. அந்நேரம் ஏதோ தடப்படான்னு சத்தம் கேக்குது. யாரோ வர்றாங்க. இந்த ஃபாக்ஸுக்கெல்லாம் பயமாயி போச்சு. அச்சோ அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணுமே அப்படின்னு மெத்தையில படுத்துக்கிட்டு போர்வையில மூடிக்குச்சு. அப்ப யார் வந்திருக்கான்னு பார்த்தா இந்த கேட் வந்திருக்கு. அவ உள்ள வரையுமே பாத்ரூமுக்கு வெளியில சோஜனோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அப்ப அவ குளிக்க போயிட்டா போல அப்படின்னு சொல்லி பெட்ல இருக்கிறது பாங்சு அப்படின்னு நினைச்சுக்கிறா. பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த ஃபாக்ஸ் தலைக்கீழ படுத்திருக்கும் போல. அப்படியே லைட்டா போர்வையை விலைக்கு எந்திரிச்சு உட்காந்து பழைய ஞாபகங்களா அப்படின்றா. நீ என்ன இங்க பண்ற அடுத்தவங்க ரூம்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது உள்ள யாரோ டக்குன்னு வராங்க. யாரான்னு பார்த்தா இந்த லயனஸ். அது வந்து ஃபாக்ஸையும் கேட்டையும் பாங்சு பெட்ல பார்த்துட்டு இந்த திருட்டு பூனைக்கு ராத்திரி இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்க கேட்டும் நீ என்ன நோட்ட விடுறியான்னு கேட்க ஆமா நீ தான் எல்லாத்தையும் வளைஞ்சிட்டு இருக்கிய அதனால பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்றா. நான் வளைஞ்சிட்டு இருந்தேனா நானா அப்படின்னு சொல்ல சரி அதெல்லாம் விடுங்க இப்ப பாங்சு எங்க அப்படின்னு கேட்கிறா. உடனே எல்லாரும் மூஞ்சும் பாத்ரூமை பார்த்து தான் போகுது. ஒருவேளை சோஜனும் பாங்சுவும் ஒன்னா குளிக்கிறாங்களோ அப்படின்னு. சேச்சா அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட் ஃபாக்ஸ் கிட்ட நீ எதுக்கு கிளாஸை போட்டு உடைச்ச, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல லைனை சொன்னேன் சேச்சா அப்பெல்லாம் நடந்திருக்காது, அவங்க சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ல ஃபாக்ஸ் ஒருவேளை கிஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சோஜன் பாத்ரூம்ல இருந்து பாங்ஸு தான் ரூம்ல இருக்கான்னு நினைச்சிட்டு நான் வெளியில வரேன் அப்படின்னு சத்தம் கொடுக்குறா. சோஜன் சத்தம் கேட்ட உடனேவே இதுங்க மூணும் பெட்ல படுத்துக்கிட்டு போர்வையை மூடிக்கிச்சுங்க. சோஜன் வெளியில வந்து வாஷ் பேஷன் கண்ணாடியை பார்த்துட்டு அந்த செரம்லாம் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டே பேசிட்டு இருக்கா. எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நீ என்ன பார்க்க வந்தியா அப்படின்ற மாதிரி இந்த மூணு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்குதுங்க. நாம 2 பேரும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நாம டேட் பண்ணல நீ நினைச்சிருக்கலாம், நானும் உன்னை பத்தி நினைக்கல அப்படின்னு சொன்னா அது போய் தான், நான் உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்றா. அவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலன்னதும் நீ ஏன் எதுவுமே பேச மாட்ற பாங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரா. வரும்போது அவளுக்கு வித்தியாசம் தெரியுது, ஏன்னா 3 பேர் படுத்திருக்காங்க இல்ல, எப்படி இவ்வளவு பெருசா இருப்பான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே பாங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போர்வை வேலைக்கு பாக்குறா. இது 3 வரிசையா படுத்திருக்குதுங்க. பார்த்துட்டு ஆன கத்த அதுங்களும் கத்திருச்சுங்க. கீழே சீஃப் டைரக்டருக்கும் டைரக்டர் ஜோக்கும் இந்த சத்தம் கேட்டுருது. அவங்க 2 பேரும் பதறிட்டு மேல வராங்க. அதுக்குள்ள எங்க பாங்ஸு ரூமை திறந்துட்டு என்னாச்சுன்னு உள்ள வரான். உள்ள இத்தனை பேரை பார்த்ததும் பதறிட்டான். வெளியே சீஃப் டைரக்டரும் டைரக்டர் ஜோவும் வந்து கதவை தட்டுறாங்க. என்னாச்சு சோஜன் எல்லாம் ஓகே தானே, என்ன சத்தம், கதவை திறங்க அப்படின்னு சொல்ல உள்ள எல்லாம் அங்கிட்டு ஓடிட்டு இருக்குதுங்க. ஒளியறதுக்கு ஒன்னொன்னு ஒரு இடத்துல ஒளிய ட்ரை பண்ணுதுங்க. ஆனா ஒளியறதுக்கு இடமே இல்ல. ஒன்னு கர்டைன் பின்னாடி ஒளியுது, ஒன்னு மெத்தைக்கு அடியில போக ட்ரை பண்ணுது, கதவு பின்னாடி ஒளிய ட்ரை பண்றாங்க. அப்போ சோஜனும் ஒளிய போக லைனஸ் வந்துட்டு நீ ஆமா ஒளியிற, இது உன்னோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மெத்தையில தள்ளி விட பாக்குறா. வெளியே கதவை தட்டிட்டு இருந்த சீஃப் டைரக்டர் ஸ்பேர் கீ எடுக்க போயிட்டாரு. எல்லாம் ஒரு பிளான் இல்லாம அங்கேயும் இங்கேயும் அலைய வெளியில ஸ்பேர் கீ எடுக்க போன சீஃப் டைரக்டர் சாவியை போட்டு கதவை திறக்க ஆரம்பிச்சிட்டாரு. உள்ள பாங்ஸு பெட்ல படுத்துட்டு சோஜனையும் அவனையும் போர்வைகளை வச்சு மூடிக்கிட்டான். பெட்டுக்கு அடியில மீதி 3 ஒளிஞ்சுக்குச்சுங்க. கரெக்டா டைரக்டர் ஜோவும் சீஃப் டைரக்டரும் கதவை திறந்துட்டு உள்ள வந்து என்னாச்சு எதுவும் பிரச்சனையான்னு கேட்க பாங்ஸுவும் இல்ல சோஜன் தூக்கத்துல வளரிட்டு இருந்தா அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்க சோஜனை காட்டுறாங்க. சோஜனுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃபாக்ஸும் கேட்டும் இருக்கு. பெட்ல இருக்க வேண்டிய சோஜன் பதட்டத்துல பெட்டுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கா. இப்பதான் அவளே அதை ரியலைஸ் பண்றா. அப்போ பாங்ஸ் போர்வைக்குள்ள யார் கூட படுத்திருக்கான்னு பார்த்தா லைனஸ் தான். அவனே அதை இப்பதான் பாக்குறான். செம்மையா ஷாக் ஆயிட்டான். ஆனாலும் சிரிச்சுட்டே சோஜனை தூங்க வைக்க பாட்டு பாடுற மாதிரியே பாடிட்டு இருக்கான். இப்ப மட்டும் சீஃப் டைரக்டர் பார்த்தாரு, எல்லாம் சோழி முடிஞ்சுது. அப்போட பார்த்து இந்த மெத்திக்கு அடியில 3 அண்ணா படுத்திருக்குதுங்களே, அதுல ஏதோ ஒண்ணு காலை வெளியில விட்டு அவளோட செப்பல் கிடக்குது போல, அதை எடுக்குது. இதை இந்த டைரக்டர் ஜோ வேற பாத்துறான். இவன் என்ன பண்ண காத்திருக்கானு பார்த்தா அவன் சீஃப் டைரக்டரை இல்ல ஒண்ணும் இல்ல நீ வெளியில வா, அவங்க தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அந்த சீஃப் டைரக்டரை வெளியில கூட்டிட்டு போயிடுறான். நல்ல வேலை இவன் மாட்டி விடல யாரையும். அப்புறம் கீழே வந்து சரி லைனஸ் என்ன பண்றான் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அப்பவும் டைரக்டர் ஜோ தடுத்து அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, நீ டிஸ்டர்ப் பண்ணாத, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நீ போய் தூங்குன்னு சொல்லி சீஃப் டைரக்டர் அனுப்பி வைக்கிறான். எல்லா விஷயத்தையும் டைரக்டர் ஜோ ஒரு மாதிரி வில்லத்தரமா சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருப்பான். ஆனா இந்த தடவை அவனுக்கே கோவம் வந்துருச்சு போல, லைட்டா முறைச்சிட்டு தான் நிக்கிறான். இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.